தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் அப்படிம்பாங்க. அது இன்னைக்கு நடைபெறதா சொல்லி இருக்குதுங்க. முக்கிய அரசியல் நிர்வாக நடவடிக்கையாக இது ஒரு மிகப்பெரிய அளவுல உருவெடுத்திருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 4 தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற இருக்குது. இதுல புதிய வாக்காளர் சேர்க்கை, இரட்டை பெயர் பதிவுகள் நீக்கம், அதே மாதிரி இதர விவர திருத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஒரு தீவிர கண்காணிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை நிகழ்ச்சியானது இன்னைக்கு காலையில, அதாவது நவம்பர் 2 அன்னைக்கு இன்னைக்கு காலையில சென்னையில் இருக்கிற தலைமை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுது. இதுல 60 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள அங்கீகாரம் பெற்ற 60 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்துல எஸ்ஐஆரோட செயல்முறை, அதனோட அவசர செயல்படுத்துதல்ல உள்ள எதிர்ப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேர்மையான நடைமுறை குறித்து விவாதிக்க இருக்கிறாங்க. இந்த திருத்தமானது இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டமைப்போட அரசியல் கட்சிகளும் சந்தித்து மக்களை வாக்குரிமையை பாதுகாக்க செய்யும் நிலைப்பாட்டில் தான் இந்த விமர்சனம் மற்றும் ஆதரவு ஆகிய இரண்டுமே எழுந்திருக்குது. இந்த திருத்தத்தின் நோக்கமானது பாத்தீங்கன்னா, நடைமுறையில இருக்கிற வாக்காளர்களின் சீர்திருத்தத்தோட முக்கிய நோக்கம்னு பாத்தீங்கன்னா, 2026 ஜனவரி 1ஆம் தேதி பிறந்தவர்கள் வரை, அதாவது 1ஆம் தேதி பிறந்தவர்கள் புதிய வாக்காளர்களாக சேர்ப்பது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவறான அல்லது மரணமானவர்களோட பெயர்களை நீக்குவது மற்றும் உரிய திருத்தங்களை செய்வது ஆகியவை அடங்கி இருக்குது. அதே மாதிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு வீடாக சென்று சந்தித்து மக்களை தகவல்களை பெறுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் வசதி கூட செய்யப்பட்டிருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, சிஇஓ, அதே மாதிரி தமிழ்நாடு இணையதளமான ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் ஆகியவற்றை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அரசியல் மறுமொழி எஸ்ஐஆர் செயல்முறை மீது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே கட்டுக்கடங்காத டெலிஷன், அதாவது அவங்க கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இதற்கானது அதிமுக பாஜக உள்ளிட்ட மாநில கட்சிகளும் இந்த ஜனநாயக கூட்டணி இந்த எஸ்ஐஆர்ல கலந்துக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் திருத்தம் முன்னதாக அவசரமாக நடைபெறுவது சரியா அப்படிங்கிறது குறித்து இன்னைக்கு விவாதம் நடக்க இருக்குது. பொதுமக்கள் செயல்பாடுகள் உடனடியாக சீர்திருத்தம் தேவைப்படும் விவரங்களை மாவட்ட தலைமை அலுவலகங்கள், தேர்தல் அலுவலகம் மற்றும் இணையம் மற்றும் ஆப் மூலமா தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. தேர்தல் ஆணையத்தோட நியாயமான உடன்பாடு, ஆதார், குடும்ப அட்டை, வேறு ஏதேனும் ஒரு சான்றிதழ் மூலம் இந்த பெயர்களை சேர்க்க திருத்த பணிகள் தொடர்பான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியல்ல இந்த பட்டியல்ல இன்னும் சீர்படுத்தும் முயற்சியில ஒரு முக்கிய பதிலாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்ல கிடைக்கக்கூடிய ஆதரவு, எதிர்ப்பு, அதே மாதிரி மக்கள் விவரங்களை திருத்திக் கொள்ளும் முன்னோட்டம் மற்றும் தேர்தல் மாவட்ட அலுவலர்களோட பயிற்சி உள்ளிட்டவர்கள் முக்கிய நிகழ்வுகளாக இன்னைக்கு நடைபெற்று இருக்கிறது. இந்த அதாவது இந்த தேர்தல் வாக்காளர் சீர்திருத்த பட்டியலுக்கு தமிழகம் முழுவதும் தற்போது 60 கட்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது அது துவங்கி நடைபெற்று இருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.